எழுச்சி மாநாடு. லேசாக மழை தூரிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் தலைவர்கள்லாம் வரல. மணி 5 ஆக போகுது. இதெல்லாம் பார்வையாளர்கள், முக்கியமானவர்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. நிறைய இடம் காலியாக தான் இருக்குது. எப்படியும் ஒரு 5000 பேருக்கு மேலே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேடை மழை வராமல் இருக்கணும், அதுதான் போட்டிருக்காங்க. அம்மிதானே கல்ல வாங்கினே அம்மிதானே தலைவரே கள்ளப்பருப்பு வாங்கியா? கள்ளப்பருப்பு வாங்கியா? இதுதான் அவங்களுடைய மாநாடு. இது வந்து பாதுகாப்பு மாநாடு. அதுக்கு முன்னாடி எடிட் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்தாண்ட பக்கம்லாம் ஃபுல்லாக காலியாக இருக்குது. இது வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்கலாம். நான் வந்ததுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். வருகுது சபையோர்களே, அமதகான ஒழிக்க போகுது. அவாரோ சபையோரே வயசுல பெரியோரே, வாரோ சபையோரே வயசுல பெரியோரே, கூடு சபையோரே குணத்துல பெரியோரே, கூடு சபையோரே குணத்துல பெரியோரே. வந்தனமய வந்தனோ வந்த சன குந்தனோ, வந்தனமய வந்தனோ வந்த சன குந்தனோ, வரும்பொழுது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தானம், வரும்பொழுது வாங்கி வந்த அம்மா, வரும்பொழுது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தனம். நீங்க சந்தனத்தை பூசுங்க, நீங்க சந்தோஷமா கேளுங்க, சந்தனத்தை பூசுங்க, நீங்க சந்தோஷமா கேளுங்க. எத்தனை இருந்தா போடுங்க, வீசிரி இருந்தா வீசுங்க, எத்தனை இருந்தா போடுங்க, வீசிரி இருந்தா வீசுங்க. அண்ணி மலர் எடுத்து அன்னை மாற கும்பிட்டோம், அண்ணி மலர் எடுத்து அன்னை மாற கும்பிட்டோம். பிச்சி பூவெடுத்து பெரியவங்களை கும்பிட்டோம், பிச்சி பூவெடுத்து பெரியவங்களை கும்பிட்டோம். பள்ளி மலர் எடுத்து மல்லிகை 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 அப்படி மல்லி மலர் எடுத்து மாதர்களை கும்பிட்டோம். குறிஞ்சி மலர் எடுத்து குழந்தைகளை கும்பிட்டோம், குறிஞ்சி மலர் எடுத்து குழந்தைகளை கும்பிட்டோம். கும்பிட்டோம் கும்பிட்டோம் எல்லாரையும் கும்பிட்டோம், கும்பிட்டோம் கும்பிட்டோம் எல்லாரையும் கும்பிட்டோம். பாட்டியோட பழங்கால ராகமெல்லாம், பழங்கால பாட்டியோட பழங்கால ராகமெல்லாம். மலர்கள் போட்டு மாலையாகி மார்பினிலே தவழுது, நதிகள் யாவும் ஒன்றிணைக்க நாம் நினைத்தால் இனிக்குது. மலர்கள் போட்டு மாலையாகி மார்பினிலே தவழுது, மழை துளிகள் சேர்வதினால் மண்ணின் தாகம் தணியுது. மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது? சாதி என்றும் மதம் என்றும் இனம் என்றும் மொழி என்றும், சாதி என்றும் மதம் என்றும் இனம் என்றும் மொழி என்றும் மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது? இழைகள் பின்னி இணைவதனால் ஏற்ற செயல் கிடைக்குது. வண்ணங்களின் கூட்டுறவால் வானவில் கண் பறிக்குது. நான்கு மாடு நண்பராக நடந்த காலம் வரையிலும்
சரித்திரம்தான் தொடர்கிறது வேறு வேறு முறையிலே மதமென்றும் இனமென்றும் முகை மூடி திரையிலே பிரிவு பேசி பிறந்த நாட்டை பறிகொடுத்த சரித்திரம் மறந்திடாமல் இணைந்திடுவோம் அவசியம் இது அவசரம் அவசியம் இது அவசரம் இழைகள் பின்னி இணைவதனால் ஏற்ற சேலை கிடைக்குது வண்ணங்களின் கூட்டுறவால் வானவில் பறிக்குது விதவிதமாய் பறவைகளால் வேடம் தாங்க சிறக்குது மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே என்பது யாரும் வரலையே, இன்னும் யாரும் வரல. மனோ தங்கராஜ் கருத்துரை நிகழ்த்தவிருக்கிற முனைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஹலோ, எவ்வளவு? தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் பேராயர் பேரற்பணி அறிவர் திரு பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஹரிபரந்தாமன், மனோ தங்கராஜ், தமிழ்நாடு கத்தோலிக்க ஆயர் பேரவையின் துணை செயலாளர் திரு பிரான்சிஸ் ஜோசப் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். போதும், இது நம்ம எப்படி ஷேர் பண்ணிக்கலாம். போதும். தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் காஜா முஹிதீன் பாகவி அவர்கள் சார்பாக பங்கேற்றிருக்கும் ஜமாத்துல் உலமா நிர்வாகி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவரும் ஐஎம்எல் மாநில துணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு நவாஸ் கனி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எஸ்டிபி கட்சியின் தலைவர் சகோதரர் மதிப்புக்குரிய தோழர் நெல்லை நண்பர்களே, நாம் இங்கே மிக முக்கியமான மிக தேவையான மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாடு எப்போதும் விடுதலை களத்தில் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளுகின்ற ஒரு மிக முக்கியமான முதன்மையான மாநிலம். நம்மை வளர்த்தெடுத்திருக்கின்ற நமது ஆற்றல் சார்ந்து, அறிவு சார்ந்து, ஒருபோதும் சட்ட அமைப்பிற்குள் கொண்டு வரக்கூடாது என்பதையும் தமிழக ஆயர் பேரவையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளில் அதிகமாக பேசப்படுகின்ற வெளிநாட்டு பங்களிப்பு குறித்த மசோதா வழியாக நம்முடைய ஒன்றிய அரசு ஒரு சில சட்ட திருத்தங்களை, ஒரு சில சட்ட மாற்றங்களை கொண்டு வருவதை உடனடியாக தடை செய்ய வேண்டும். குறிப்பாக சிறுபான்மையினராகிய நமக்கும் பிறரன்பு சேவை நிறுவனங்களுக்கும் அச்சுறுத்தலாக உள்ள அந்த சட்டத்தை கொண்டு வருவது உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் சுதந்திர இந்தியாவின் பிள்ளைகள் நாம் அனைவரும் மாண்புடனும் மதிப்புடனும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுதந்திர இந்தியாவில் கிறிஸ்தவர்களின் பங்களிப்பு தனிச்சிறப்பு மிக்கதை என்பதையும் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். கல்வியிலும், மருத்துவத்திலும், சமூக சேவையிலும், இன்னும் பிறரன்பு சேவை நிறுவனங்களிலும் ஏழை எளிய மக்களின் நலன்களுக்காக உழைக்கின்ற கிறிஸ்தவ சமூகம் தொடர்ந்து பாரத மண்ணினுடைய அனைத்து மக்களுக்கும் பாரபட்சமின்றி உழைக்கும் என்பதையும், நாட்டின் வளமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து பாடுபடும், அயராது தளராது உழைக்கும் என்றும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
இன்றைய நாளில் இக்கூட்டத்தின் வழியாக ஒன்றிய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டினை மாற்றிக்கொண்டு அனைவரும் சமம் என்கின்ற மனநிலையிலே சாதி மதம் கடந்து அவரவர் செய்கின்ற பணிகளை இன்னும் புதிய உத்வேகத்துடன் செய்ய உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அழுத்தமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அரசமைப்பு சட்டம் சொல்லுகின்ற நல் விழுமியங்கள் நமக்கு நன்மை பயக்கட்டும், இந்திய திருநாடு செழிக்கட்டும், அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம். நிற்க மாட்டாங்க போட்டு காலம் முழுவதும் சிறையில் அடைத்து அவர்களை நொறுக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா என்ன நடக்கிறது? நீங்க மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிறீர்கள். ஆனால் டெல்லியில மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு இணைந்து இந்த நாட்டிலே ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க முடியாது என்று சொன்ன அமித்ஷா போன்றவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய செயலுக்கு சம்மட்டி அடி கொடுக்கின்ற விதத்திலே தர்மேந்திர பிரதானை இன்றைக்கு பதவிகளை வைத்திருக்கிறார்கள். நியாயப்படி பிரதான மந்திரி தான் பதவி விலகி இருக்க வேண்டும். தர்மேந்திர பிரதானை விட பிரதான மந்திரி தான் பல பதவி விலகி இருக்க வேண்டும் என்கின்ற அதை நோக்கி இன்றைக்கு நடக்கிறது. ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. எங்க தலைவர் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள்ல ஆல் அவுட் இந்த 3 வருஷத்துல பாஜக ஒன்றிய அரசு ஆல் அவுட் ஆகிவிடும். இதுதான் மக்கள் மன்றத்தில் அவருடைய நிலை. அதே போல அரசியலமைப்பு சட்டம் ட்ரிபிள் பி என்கின்ற உரிமையை நமக்கு தருகிறது. ஒருவர் ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்ட 2026ல அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் சேர்க்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டாங்க. 80 ஆண்டுகளுக்கு அப்புறமாவது எழுதி வச்ச ஒரு சட்டம் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுக்க முடியல. இன்னைக்கு மேடையில பேசின அனைவருமே பாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அது இத்தாலிய மொழியில வேரூன்றி இருக்கிற ஒரு வார்த்தை. முசோலினிக்கு பாசிஸ்ட்னு சொல்லலாம், அதே மாதிரி ஹிட்லரை கூட பாசிஸ்ட்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களையும் திரு அமித்ஷா அவர்களையும் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை பாஜக லீடர்ஸையும் வெறும் பாசிஸ்ட்னு சொன்னா பத்தாது, பார்ப்பன பாசியவாதிகள்னு சொல்லணும். They are Brahminical fascists. அதனாலதான் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களை பத்தி பேச வேண்டியது ரொம்ப முக்கியமா அமையுது. அவர் சொல்றாரு, சனாதன தர்மத்தை நான் இனிமே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல நான் அதை காமிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சனாதன தர்மம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. இல்ல தோழர் வாஞ்சிநாதன் பேசும்போது சொன்னார், அது நல்லதா இல்லையான்னு நம்ம விவாதிக்கல. நான் இன்னைக்கு விவாதிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஒரு பார்ப்பன குடும்பத்துல பிறந்து வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணா நான் இங்க நிற்கும் பொழுது அந்த சனாதன தர்மம் ஒழியணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த சனாதனம்? அவர்கள் கை கொண்டிருக்கிற சனாதனம். இந்து மதத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. எந்த மதத்துக்கும் அவர்களுக்குமே சம்பந்தம் கிடையாது. Nobody who's an extremist can be a godly person. கடவுள் அவர்கள் பக்கம் கிடையாது. அதனால அவர்கள் ஹிந்துவிசத்தை பேசினாலும் சரி, சனாதனத்தை பேசினாலும் சரி, இட் மேக்ஸ் நோ சென்ஸ். இந்த சனாதனத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது நம்ம சுத்தி ஒரு தடவை பார்த்தாலே போதும். அதனுடைய கருத்தியல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் வேரூன்றி இருக்குது. இன்னைக்கு இந்த மேடையை நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இங்க அமர்ந்திருக்கிற தோழர்கள் யாருமே எந்த ஒரு சமூகத்தினரையும் ஒடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவர்கள், பெண்களை உட்பட்டு. பெண்களை ஒடுக்கணுங்கிற சிந்தனை ரொம்ப கடினமா இருக்கு. ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வரர் இங்கிலீஷில் தான் பேசுவார். இல்லை, தமிழில் பேசுவார். செல்லமேஸ்வரர் தமிழரா? ஆமாம், ஈஸ்வரன் வருது அப்படி தான் நினைக்கிறேன். அது இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர். இதுக்கு மேலே தமிழில் பேச முடியாது, மன்னிக்க வேண்டும். Now, with your permission, I'll continue my speech in English. You'll forgive me for this. This is my shortcoming. Manage a conversation with a speech.
you forgive me. Sister Radhika was saying, I can understand Tamil. If somebody is speaking, I can understand. I still watch Tamil movies. I studied in Nagara College here for 50 years back. I can understand. You are saying that when the Constitution was made, it was meant to protect the people of this country. And now after some 75-77 years, now we are talking about protecting the Constitution. Sister, I think I have rightly understood you. You are done. Thank you. And that is the unfortunate state of affairs. Who is responsible for it is a long debate. Maybe all of us are collectively responsible for the state of affairs at various points of time. There is a famous commentary on the American Constitution. See, I'm a lawyer. Naturally, we have this habit of quoting and relying upon precedents. That's one of the shortcomings. But then it's relevant. In 1832 or 33, one of those brilliant constitutional lawyers of America, commented on American Constitution. அன்னைக்கு பட்டாபிஷேகம், இன்னைக்கு பிரமாண வச்சனம். அன்னைக்கு சிம்ஹாசனம், இன்னைக்கு நாற்காலி. விடமாட்டாங்களே இல்லையா? இதற்கு காரணம் இப்ப வந்தவங்க இல்ல, சுதந்திரம் வந்தப்ப இருந்தவங்க எல்லாருமே தான் மக்களை எங்க வீட்டிலுமோ அங்கே வச்சிருக்காங்க. ஆனா சுதந்திரம் வந்த பிறகு எங்களுக்கு இருந்தது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன். சமீபமா நான் ஒரு நண்பனோட வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அம்பேத்கர் சாரோட போட்டோகிராஃபர். என் பக்கத்தில் இருக்கிற நண்பன் சொன்னா, பிரகாஷ் இது தலித் வீடுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் தலித்துக்கு இல்லை, எல்லாரும். அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் பிரிட்டிஷ் விட்டு போனதுக்கு அப்புறம் பிறந்த இந்தியாவுக்கு இல்ல. இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனை திருத்தணும் இருக்காங்களே இந்த திருட்டு பசங்க, இவனுங்க 3000 வருஷங்களா இருக்காங்க. 1000 வருஷங்கள் இருந்து இருக்கிற இந்த திருட்டு பசங்க மீண்டும் வந்துடக்கூடாதுன்னு எழுதின கான்ஸ்டிடியூஷன். நாடு இவனுங்க சொல்லுவாங்க, இந்த திருட்டு பசங்க எங்களுடைய நாடு அவ்வளவு அற்புதமா இருந்தது, பொன் இருந்தது, அது இருந்ததுன்னு போய் 2000-3000 வருடங்களா இந்தியா மாதிரியான கலாச்சாரம் உலகத்தில் எங்கேயும் இல்லை. இவனை தொடக்கூடாது, பெண்களுக்கு உரிமை இல்லை, பால்ய விவாகம், அசிங்கமா இருந்த நாடு. பிரிட்டிஷ்காரன் வந்து அது அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான். ஏதோ சில மன்னர்கள் பணக்காரங்க நிம்மதியா இருந்தாங்களே தவிர சராசரி மனிதன், ஒரு குடிமகன் ரொம்ப கஷ்டமா வாழ்ந்த கலாச்சாரம் இது. அதுல இருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறது தான் இவர் சார் பாபா சாஹேப் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஆனா அந்த புத்தி போகாதுல்ல, அதை மீண்டும் அந்த மனுவாத எடுத்து வந்துடலாம். ஆனா பாபா சாஹேப் கான்ஸ்டிடியூஷன் என்ன ஆச்சுன்னா, அந்த நாடு வந்து மாத்திக்கலாம். ராணுவத்தை எடுத்துட்டு வந்து நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல ராணுவம் வந்துடுது. ஆனா இங்க வர முடியாது. ஒரு போட்டோவும் எடுத்துருங்க. அதனால இதுல இருக்கு. ஆமா, வீடியோல